அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது, அதன் செயலராம் பாவேந்தரை வணங்கி, ஒருங்கிணைப்பாளராம் திரு நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு ஒரு சிறார் பட்டிமன்றம் நிகழவிருக்கிறது. சிறுவர்களுக்கெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா கோடை விடுமுறை விட்டாங்க. இந்த தடவை கோடை விடுமுறை மாணவர்களுக்கு கொண்டாட்டமா இருக்கா, திண்டாட்டமா இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பட்டிமன்றம். பொதுவிலே பள்ளிக்கு போற மாணவர்களுக்கு விடுமுறை அப்படின்னா ஒரே கொண்டாட்டமா தான் இருக்கும். ஆனாலும் அதுலயும் சில இடையூறுகள் அவங்களுக்கு இருக்கு. இந்த தடவை கோடை விடுமுறை ரொம்ப கொளுத்துற வெயில்னால சிலருக்கு அது திண்டாட்டமா இருக்கு. சிலருக்கு அது கொண்டாட்டமா இருக்கு. என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு கொண்டாட்டமா இருக்கு, இல்ல என்னென்ன விஷயம் அவங்கள திண்டாட வைக்குது அப்படின்றத அவங்கள்ட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதற்காக இன்னைக்கு சிறார் பட்டிமன்றத்துல பேச வந்திருக்கிறவங்கள சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில வருக வருகன்னு வரவேற்கிறேன். இதற்கு நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாமணி திரு நீலகண்ட ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொளுத்தும் வெயிலில் விடுமுறை மாணவர்களுக்கு கொண்டாட்டமா திண்டாட்டமா? இல்ல எங்களுக்கு இந்த விடுமுறை கொண்டாட்டமா தான் இருக்கு அப்படின்னு பேசுறதுக்காக நித்தீஸ்வரன் 12ஆம் வகுப்பு படிக்கிறவங்க அணித்தலைமையா வந்திருக்காங்க. அவங்கள தொடர்ந்து பேசுறதுக்காக தேவதர்ஷினி 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவி அவங்க வந்திருக்காங்க. அதே மாதிரி திண்டாட்டமே அப்படின்னு பேசுறதுக்காக அந்த அணியில சுனில் பிரசாத் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் அவர் அணித்தலைவரா வந்திருக்காங்க. அவங்கள தொடர்ந்து பேசுறதுக்காக சர்விகா 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி வந்திருக்காங்க. இவங்களுடைய வாதங்களை கேட்டு அதற்கு ஒரு தீர்ப்பு சொல்வதற்காக நடுவு நிலைமையோடு உங்களிடம் அமர்ந்திருப்பவர் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த சங்கத்தமிழ் சிறார் பூங்காவுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். இப்போ முதலாவதாக தங்களுடைய அணியின் வாதத்தை எடுத்து வைப்பதற்காக இந்த கோடை விடுமுறை கொளுத்தும் வெயிலில் எங்களுக்கு கொண்டாட்டத்தையே தருகிறது அப்படின்னு பேசுறதுக்காக நம்மிடையே இணைய இருப்பவர் நித்தீஸ்வரன். வாங்க நித்தீஸ்வரன், உங்களுடைய அணிக்காக உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைங்க. வணக்கம் அம்மா. கல்லில் ஒளி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாடி நெல்லில் மணிப்பொழுதும் வித்தாறு நகையாடி சொல்லுக்கு சொல்லுக்குள்ளே சொல்லி சுவையூட்டிய செந்தமிழே நீ வாழிகவே சிந்தி வரும் மை துளிகளில் எம்மை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே நீ வாழிகவே சிந்தாய் எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாலாகி என் நாவல் பேருரையாற்ற நடனமிடும் நறுந்தமிழே உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி என் உரையை துவங்குகிறேன் இனிதே. வணக்கம், நான் நித்தீஸ்வரன், திருப்பூர் மாவட்டத்திலிருந்து. வெயில் காலத்தில் விடுமுறைகள் மாணவர்களுக்கு கொண்டாட்டமா திண்டாட்டமா என்ற பட்டிமன்றம் நடைபெற இருக்கின்றது. இந்த அணியில் நான் கொண்டாட்டமே என்ற அணியில் பேச இருக்கிறேன். விடுமுறைகள் திண்டாட்டம் என்பதை பள்ளிகால வாழ்க்கையையும் நண்பர்களையும் புரிந்து இருப்பதால் எதிரநீர பேச இருக்கின்றனர் என்று நினைக்கிறேன். பள்ளி வாழ்க்கையையும் நண்பர்களையும் பிரிந்து இருப்பது சற்று சிரமம்தான், நான் அதை மறுக்கவில்லை. இருப்பினும் வாழ்வில் அனைவரும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டிய நிலையில் தான் இருக்கிறோம். தினசரி பள்ளி நாட்களில் அன்னை அன்புடன் சமைத்த உணவை ரசித்து ருசித்து உண்ணாமல் சிற்றுண்டியிலும் சிறிது உண்டு காலை 8:30 வகுப்பிற்கு 8 மணிக்கே சென்று முந்தைய நாள் வகுப்பில் வேதியியல் ஆசிரியர் கண்டிப்பாக கூறியிருப்பார், காலை சிறப்பு வகுப்பில் கண்டிப்பாக தேர்வு உண்டு என்று. சிரித்து பேசக்கூட நேரம் இல்லாமல் CH3 CH4 சின்னமிக் அமிலம் சின்னமாலிகைடு என்றெல்லாம் படித்துவிட்டு காலை தேர்வுக்கு செல்லும் போது ஒரு நண்பன் கேட்பான், டேய் குளுக்கோஸ் பிரக்டோஸ் அமைப்பு வாய்ப்பாட்டை படிச்சுட்டே என்று. இவனும் குளுக்கோஸ் பிரக்டோஸ் அமைப்பு வாய்ப்பாட்டை வேறு படித்த வாய்ப்பாடுகளையும் மறந்து தேர்வறைக்குள் சென்றால் தெரிந்த கேள்விகள் கூட தெரியாததாய் தோன்றும். இருப்பினும் வியர்க்க விறுவிறுக்க எழுதிவிட்டு மனதிற்குள் நடுநடுங்கியபடி வீட்டிற்கு சென்று இரவு உணவை இயந்திரத்தனமாய் உண்டு மறுநாள் பயத்துடனே பள்ளிக்கு வருவான். பார்த்தீங்களாமா, இப்படிப்பட்ட திண்டாட்டங்களை தாண்டி வந்துதான் நான் இங்கு வெயில் கால கொண்டாட்டத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். முதல்ல நள்ளிரவு 4 மணிக்கு எந்திரிச்சிருந்தேன்னா இப்போ நல்லா தூங்கி விடியற்காலை 8:30 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன். முதல்ல எல்லாம் குடும்பத்துடன் நேரம் செலவழிக்க முடியாது. இந்த விடுமுறையில் குடும்பத்துடன் நேரம் செலவழிக்க இருக்கிறது.
கூடியமர்ந்து உணவு உண்டு மனதில் உள்ளவற்றை பரிமாறிக்கொள்ளும் விஷயம் இந்த விடுமுறை காலத்தில் தாங்க கிடைக்கிறது. முதல்ல எல்லாம் ஐயோ இந்த பாடத்துல இந்த தேர்வு இருக்கே, இதை எழுதணுமே, இதை படிக்கணுமே என்று பதற்றத்துடனும் பரபரப்புடனும் அலைமோதியதில் இருந்து விடுபட்டு ஜாலியாக விளையாடி மன நிம்மதியுடன் இருப்பது இந்த விடுமுறை காலத்துல தாங்க. எனவே நடுவரம்மா அவர்களே, மற்ற அனைவரின் பேச்சையும் கேட்டுவிட்டு வெயில் காலத்தில் மாணவர்களுக்கு விடுமுறை கொண்டாட்டமே 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 என்ற நல்லதொரு தீர்ப்பை எங்கள் அணிக்கை வழங்குமாறு நல்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு நித்தீஸ்வரன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல நீங்க வந்து கோடை விடுமுறையில வந்து கொளுத்தும் வெயிலா இருந்தாலும் எங்களுக்கு வந்து கொண்டாட்டம் தான் அப்படின்னு சொன்னீங்க. அதுல வந்து எதனால கொண்டாட்டம்னு சொல்றத விட பள்ளிக்கு போறதுனால இப்படிலாம் நாங்க திண்டாடினோம். இன்னைக்கு விடுமுறை விட்டதுனால நாங்க வந்து ஒரே கொண்டாட்டமா இருக்கோம். அதுவும் நள்ளிரவு 4 மணிக்கு எந்திரிச்சு பள்ளிக்கு போனோன்றீங்க. நிஜமாவே 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. 4 மணிக்கு எந்திரிச்சு 8 மணி பள்ளிக்கூடத்துக்கு என்ன பண்றீங்கன்னு தெரியல. நீங்க ஒருவேள பெரிய வகுப்பு படிக்கிறதுனால காலையில எந்திரிச்சு படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எல்லா பசங்களும் அப்படி கிடையாது. நாங்க 10ஆம் வகுப்பு பசங்களுக்கு, 12ஆம் வகுப்பு பசங்களுக்குன்னு கேட்கல. பொதுவா மாணவர்களுக்கு கொளுத்தும் வெயில் வந்து கோடையில வந்து விடுமுறை வந்து கொண்டாட்டமா அப்படின்னு கேட்டோம். நல்லா தான் பேசுனீங்க. அதே மாரி குடும்பத்தோட செலவிடுறோம் நேரத்த அப்படின்றீங்க. உண்மையாவே வந்து மாணவர்கள் வந்து விடுமுறையில குடும்பத்தோட நேரத்த செலவிடுறாங்களா? வீட்டுக்குள்ள தான் இருக்காங்களா? அப்படின்றது தெரியல. பார்க்கலாம். இத பத்தி எதிரணியினர் வந்து என்ன கருத்து சொல்றாங்கன்னு கேட்போம். இப்ப இல்ல, அதெல்லாம் இல்ல. எப்படி அவங்க கொண்டாட்டம்னு சொல்லலாம்? விடுமுறை வந்து எங்களுக்கு திண்டாட்டமா தான் இருக்கு அப்படின்னு தன்னுடைய கருத்த எடுத்து வைக்கிறதுக்காக சுனில் பிரசாத் வந்திருக்காங்க. வாங்க சுனில் பிரசாத். உங்களுடைய கருத்துக்கள சொல்லுங்க. முற்றும் அறிந்தவளே முப்பாலை அறியவளே, வாய்ப்பாயனை தூக்கி வளர்த்தவளே பிள்ளை, நான் தாய்ப்பால் குடிக்கும் முன்னே தமிழ்ப்பால் ஊட்டி வளர்த்தவளே, தாயே தமிழே உனக்கு என் முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும், இந்த பட்டிமன்ற நடுவர் அவர்களுக்கும், என் அணி பேச்சாளருக்கும் எதிரணி பேச்சாளர்களுக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு, கோடை வெயிலில், கொளுத்தும் வெயிலில் பள்ளி மாணவர்களுக்கு கொண்டாட்டமா திண்டாட்டமா? திண்டாட்டம் என்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கிறேன். கோடை வெயிலு கொளுத்துதே அடையம் மேல, நான் ஓட ஓட துரத்துதே அது பின்னால, அனல் காத்தும் அடங்காம நெருப்பா வீசுதுங்க, குளிர் காத்தும் வீசாம உடம்பெல்லாம் பத்துதுங்க, காஞ்சி போச்சு எங்க வயலு, நான் தேடிக்கிட்டு இருக்கேன் மரத்து நிழலு, பரவாயில்லங்க வரதா புயலு, ஐயையோ தாங்க முடியல இந்த வெயிலு. வரதா புயல் வந்தா கூட நம்ம அதுகிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிடலாம். ஆனா இந்த வெயில, இந்த கொளுத்துற வெயில்ல இருந்து நம்மளால தப்பிக்க முடியலையே. விளையாட போலான்னு வெளியில எந்திரிச்சு விளையாட போனேன். வெளியில போனா வெயில்னால உடம்பெல்லாம் அப்படியே பத்திக்கிட்டு, சரின்ட்டு வீட்டுக்குள்ளார வந்து பொழுத கழிக்கலான்னு ஃபேனை போட்டுட்டு உட்காந்தா, மொட்டை மாடியில வந்தே சூரியன் வந்து உட்கார்ந்த மாதிரி அனல் அப்படி வீசுது. சரி, தண்ணீரை போய் தான் குளிச்சுட்டு வரலாமேன்னு தண்ணீரை தொட்டா வெந்நீரா கொதிக்குது. இதுல எங்க இருந்து நமக்கு கொண்டாட்டம் வருதுன்னு அவங்க பேசுறாங்கன்னு தெரியல. ஒரு மனுஷனால விளையாடவும் போக முடியல, வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியல, ஏன் தண்ணியில கூட இருக்க முடியலனா எப்படி இந்த வெயில் காலம், இந்த கோடை காலம் நம்மளுக்கு கொண்டாட்டத்தை தருதுன்னு பேசுறாங்கன்னு தெரியல. நியூஸ்ல சொல்றாங்க, காலையில 10 மணில இருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் வெளியில அனாவசியமா போக கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் திரைப்பட பாடல்ல ஒண்ணு வருது, அந்தியில பந்த அடிச்சு ஓடி விளையாடு அப்படின்னு வருது. ஏன் பாரதியார் சொல்றாரு மாலை முழுவதும் விளையாட்டு, இப்படின்னா பலர்கள் பாட்டு பாடியிருக்காங்களே தவிர கொளுத்துற வெயில்ல போய் கொண்டாட்டமா இருங்க அப்படின்னு யாரும் சொல்லல நடுவர் அவர்களே. அப்படியும் நீங்க மீறிக்கிட்டு போய் விளையாண்டீங்கன்னா, அந்த கொளுத்துற வெயில்ல விளையாண்டீங்கன்னு வச்சுங்களேன், பித்தம், வயிற்று வலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு, டீஹைட்ரேஷன், மஞ்சகாமாலை, சின்னம்மை, பெரியம்மை, அப்படிலாம் நோய் தான் நம்மளை திண்டாட வைக்கும் நடுவர் அவர்களே. இப்போ போன கோடை வெயில்ல எங்க ஊருக்கு அருகாமையில இருக்க ஒரு பள்ளியில வந்து ஓட்ட பந்தயத்துக்காக பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப வந்து ஒரு பையன் வெயில்ல வந்து நெஞ்சு வலி வந்து இறந்து போயிட்டான். இப்ப சமீபத்துல இந்த கோடை வெயில்ல வடமாநில கட்டிட தொழிலாளி நம்ம தமிழ்நாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவரு வெயில்ல மயக்கம் போட்டு கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு. இப்படி எல்லாம் பல சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போது கொளுத்துற வெயில்ல போய் விளையாடுறது கொண்டாட்டம்னு பேச வந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்?
இந்த வெயில்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியாத இருக்கலாம்? மரம் தான். நம்ம மரம் வளர்க்காதத பத்தியும் மரத்தை வெட்டுறத பத்தியும் திரைப்பட பாடல் ஒண்ணு அழகா சொல்லுது. தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னாத்தான் இருந்துச்சு, விலை இல்லாம கிடைச்சிச்சு. ஆனா இப்போ எல்லாமே தலைகீழா மாறிச்சு, தடம் மாறி நின்னுச்சு. நிலாவுல தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம், ராக்கெட்ட ஏவுறோம், பூமியில குடிநீரை வியாபாரம் பண்ணுறோம். ஆறு இருக்கும் பக்கத்துல ஊரு வாணிச்சு, வரலாறு சொன்னிச்சு. ஊரு மட்டும் இருக்குதையா, ஆற மட்டும் காணல, போன இடம் தெரியல. பறவை நட்ட காடுகளை பாவிசனம் அழிக்குதே, நன்றி மறந்து சிரிக்குதே. ஆறறிவ வச்சுக்கிட்டு ஆணவத்தில் வாழுதே. மண்ணை போல தண்ணிக்கும் எல்லை கோட்டை போடுறோம், வறுமை கோட்டை வளர்க்கிறோம். இயற்கையத்தான் பூட்டி வச்சு பொம்மையாக்க நினைக்கிறோம், அடிமையாக்க நினைக்கிறோம். இப்படியே போனாக்கா பூச்சும் இங்கே வாழுண்டா, புழுவும் இங்கே வாழுண்டா, மனுஷன் பய என மட்டும் மண்ணாகி போகுண்டா. நம்மளும் நம்மளோட தலைமுறைகளும் இந்த பூமியில வாழணும்னா அதுக்கு நம்ம அந்த மரத்தை நட்டாகணும். இப்ப இருக்க காலகட்டத்துக்கு வெயில் நமக்கு திண்டாட்டமே 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 என்று என் விவாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு சுனில் பிரசாத். பாடலும் அருமை, அந்த கருத்துக்களும் மிக அருமை. உங்களுக்கு கொடுத்த நேரத்துல உங்களுடைய அணிக்கு அருமையாக நீங்க வலு சேர்க்கும் விதமாக பேசுனீங்க. என்ன கொண்டாட்டம் கொண்டாட்டம்ன்றாங்க, கொளுத்துற வெயில்ல போய் எப்படி விளையாடுறது? சின்ன பசங்க வெளியில போய் விளையாடவும் முடியல, வீட்டுக்குள்ள இருக்கவும் முடியல, சூரியனும் வந்து பக்கத்திலேயே மொட்டை மாடியிலேயே வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கு அப்படின்னீங்க. முதல் பாடல் வந்து வெயிலினுடைய தாக்கத்தை சொல்ற மாதிரி ஒரு பாடல் பாடுனீங்க, அதுவும் கருத்துக்கள் நிறைந்திருந்தது. அதே மாதிரி அடுத்த பாடல்ல வந்து நம்ம இயற்கையை வந்து எப்படி கெடுத்திருக்கோம், நமக்கு வந்து நீர்நிலைகள் இல்ல, மழை இல்ல, அப்படி இருக்கும்போது எப்படி வந்து வெயில் நம்ம தாக்குது, இவ்வளவு வெயில்ல வெப்பத்துல வந்து எப்படி நாங்க வந்து கொண்டாட்டமா இருக்குது அப்படின்னீங்க. அது மாதிரி வெயில்னால வந்து நிறைய நோய்கள் வருது, உயிரிழப்பு வருது, அப்படி இருக்கும்போது அதை எப்படி கொண்டாட்டம்னு சொல்லுவீங்க அப்படின்னீங்க. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் வந்து நம்ம மரங்களை வெட்டினதுதான், மரத்தை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு நல்ல கருத்தையும் சொன்னீங்க. சிறப்பு. இப்போ வந்து அடுத்ததாக எதிரணியில வந்து இதை எதிர்த்து பேசுவதற்காக நம்மளோட இணைய போறவங்க வந்து பாரே தேவதர்ஷினி. தேவதர்ஷினி வாங்க. உங்களுடைய கருத்துக்களை இல்ல என்னத்த இவங்க திண்டாட்டம் திண்டாட்டம்ன்றாங்க, விடுமுறைனாலே எங்களுக்கு கொண்டாட்டம் தான், வெயிலாவது ஒண்ணாவது அப்படின்றாங்க. தேவதர்ஷினி வாங்க. தேவதர்ஷினி, உங்க கருத்தை சொல்லுங்க. உங்களுடைய அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பெயர் பாரே தேவதர்ஷினி. நான் 10ஆம் வகுப்பு இ பிரிவு படிக்கின்றேன். கோடைக்கால விடுமுறை கொண்டாட்டம் என்ற விவாதம் செய்ய வந்துள்ளேன். சுனில் அவர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி கோடை காலத்துல திண்டாட்டமாவே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவரு போய் விளையாட மாட்டாரா? அவரு போய் விளையாட மாட்டாரா? அவரு வந்து பாட்டு பாடியே நேரத்தை ஓட்டிட்டாரு. நான் சொல்றேன், கோடைக்கால விடுமுறையில கொண்டாட்டமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு. கோடைக்கால விடுமுறை என்றாலே நமக்கு கொண்டாட்டம் தான். உறவினர் வீடுகளுக்கு செல்வது, சுற்றுலா செல்வது, அம்மா அப்பாவிடம் நீண்ட தொலைவு பயணம் செய்வது என்ற நிறைய விஷயம் கொண்டாட்டமா தான் இருக்கு. ஏன், பள்ளிக்கு சென்றா எழுதவும் படிக்கவுமே பொழுது போயிடுது. கோடை காலத்துல எழுதவும் படிக்கவும் தேவையே இல்லைங்க. தேவையே இல்ல. நம்ம ஜாலியா விளையாடலாம். நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணலாம். மழை காலத்துல ஜூஸும் ஐஸ்கிரீமோ எதுவுமே வாங்கி தர மாட்டாங்க. அம்மா ஏமா வாங்கி தர மாட்டீங்கட்டா, சளியும் ஜுரம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே வெயில் காலத்துல நம்ம கேட்டோம்னா பழங்கள் வாங்கி தருவாங்க, ஜூஸ் ஐஸ்கிரீம் நிறைய வாங்கி தருவாங்க. அத நமக்கு என்னங்க, கோடை காலத்துல கொண்டாட்டமா தானே இருக்கும், திண்டாட்டமா எங்க இருக்கும்? அப்புறம் சுற்றுலா சொல்ல நம்ம அருவியில குளிப்போம். இதுவே மழை காலத்துல குளிச்சா நமக்கு சளி பிடிக்கும். மழை காலத்துல நமக்கு குடிச்சா ரொம்ப சளி பிடிக்குங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருப்போம். அதுக்கப்புறம்
எப்படி இருந்தாலும் எங்களுக்கு கொண்டாட்டம் தான். இதுல என்னங்க திண்டாட்டமா இருக்கு? கொண்டாட்டமா தான் இருக்கு. இத்துடன் என் விவாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேவதர்ஷினி, உங்களுடைய கருத்து சொல்லுங்க. அவரு வந்து பாட்ட பாடியே பொழுது பேத்திட்டாங்க. என்ன சொல்றாங்க? எங்களுக்கு கொண்டாட்டமா தான் இருக்கு. வெயில் அடிச்சாதான் எங்களுக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கும், ஜூஸ் கிடைக்கும், அருவியில போய் குளிக்கலாம். அதனால ஒரே கொண்டாட்டம் தான். வீட்ல இருந்தா பக்கத்துல அம்மாட்ட கேட்டு கேட்டு பேசலாம். பள்ளிக்கு போனா அது முடியாது. அப்படின்னு எங்களுக்கு என்ன ஆனாலும் கொண்டாட்டம் தான். வெயில் அடிச்சான்னா அடிக்காட்டி என்ன? விடுமுறைனாலே கொண்டாட்டம் தான் அப்படின்னு சொல்லி தேவதர்ஷினி அவங்களுடைய கருத்த வச்சிருக்காங்க. பார்க்கலாம். இப்போ இந்த கருத்தை வந்து எதிர்த்து பேசுறதுக்காக அவங்க வீட்லயே வந்து இன்னொருத்தவங்க இருக்காங்க. சர்விகா. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். என்ன கொண்டாட்டம் கொண்டாட்டம்ன்றாங்க. எங்களுக்கு கொளுத்துற வெயில்ல விடுமுறை விட்டாலும் அது வந்து திண்டாட்டமா தான் இருக்கு அப்படின்னு. வாங்க சர்விகா, உங்களுடைய கருத்துக்கள சொல்லுங்க. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். கோடை விடுமுறை திண்டாட்டம் என்ற தலைப்பில் நான் விவாதம் செய்ய வந்துள்ளேன். என் பெயர் பாறை சர்விகா. நான் 6ஆம் வகுப்பு அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கின்றேன். வெயில் என்றாலே திண்டாட்டம் தானே. ஒரு அதிக நோய்கள் கோடை காலத்தில் தான் வருகிறது. வெளியே சென்றால் வெயில் சுட்டெரிக்கிறது. கோடை காலத்தில் தண்ணீர் பஞ்சம் அதிகம் ஏற்படுகிறது. கோடை காலத்தில் ஒவ்வாமையும் அதிகம் ஏற்படுகிறது. கோடை காலத்தில் ஏன் தேநீர் கூட குடிக்க முடியாது. கோடை காலத்தில் ஏசி இல்லாமல் இருக்கவே முடியாது. வெயிலில் செருப்பில்லாமல் வெளியே சென்றால் காலில் கொப்பளம் கூட வர வாய்ப்பிருக்கின்றது. மழைக்காலத்தில் மகிழ்ச்சியாய் இருக்கலாம். ஆனால் வெயில் காலத்தில் வெக்கையாகவும் வெட்டியாகவும் தான் இருக்க வேண்டும். கோடை விடுமுறை என்றாலே திண்டாட்டம் தான். ஒரு நாள் நான் என் அம்மாவிடம் சொன்னேன், நான் வெளியே சென்று விளையாட போகிறேன் என்று. அதற்கு என் அம்மா, வேண்டாம், வெளியே இந்த வருடம் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது, ஆகையால் நீ வெளியே சென்று விளையாடக்கூடாது என்று கூறினார். எனக்கு ஒரே கவலை, ஏன் இந்த வருடம் வெயில் அதிகமாக இருக்கின்றது? இதுவே மழை காலமாகவும் குளிர்காலமாகவும் இருந்தால் என்னை வெளியே விளையாட விடுவார்கள். என்னடா இதுன்னு அப்படியே ஆயிட்டேன். இப்பதான் புரியுதுங்க. அப்பெல்லாம் மழை காலத்துல வெயில் அடிக்கணும்னு நினைச்சேன். இப்போ வெயில் காலத்துல மழை பெய்யணும்னு நினைச்சேன். இந்த மழைனால ஒரே சோதனை தாங்க. கோடை விடுமுறை கொண்டாட்டமாவா இருக்கு, திண்டாட்டமா தான் அங்க இருக்கு. இத்துடன் என் விவாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வெயில்னால வந்து எங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான் அப்படின்னா, தங்கச்சி அதெல்லாம் கிடையாது, ஒரே திண்டாட்டம் தான் அப்படின்றீங்க. உங்களுக்கு அப்ப வெயில் காலத்துல ஜூஸ், ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தந்தா வேணான்றுவீங்களா? மழையா இருந்தா வெளிய விட்டுருவாங்கன்றீங்க. மழையா இருக்கும்போது மட்டும் எப்படி வெளிய விடுவாங்க? மழை, புயல்ல வந்து எச்சரிக்கை சொன்னாங்கன்னா வீட்டுக்குள்ள தானே இருக்கணும் நம்ம. குளிர்காலத்துலயும் வீட்டுக்குள்ள தான் இருக்கணும். எப்படினாலும் வந்து உங்கள வெளிய போக வேணாம்னு சொல்றது உங்களுடைய பாதுகாப்பு கருதி தான். அது வெயிலா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, புயலா இருந்தாலும் சரி. அதனால வந்து தேநீர் கூட குடிக்க முடியல, ஏசி இல்லாம இருக்க முடியல. செருப்பு போடாம வெளியில போனா கால்ல கொப்பளம் தான் வரும் அப்படின்றீங்க. ஏன் செருப்பு போடாம போறீங்க? மழை நேரத்துல, குளிர் நேரத்துலயும் தான் நீங்க செருப்பு போடாம வெளிய போக்கூடாது. எப்ப செருப்பு போடாம வெளிய போனாலும் அது உங்களுக்கு தான் ஆபத்து. இருந்தாலும் வந்து பரவால்ல, சர்விகா வந்து திண்டாட்டம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 2 அணியினரும் வந்து அவங்களுடைய கருத்துக்கள வச்சுட்டாங்க. இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேர். கோடை விடுமுறை கொளுத்தும் வெயில்ல வந்து எங்களுக்கு கொண்டாட்டம்னு 2 பேர் பேசுனாங்க. இந்த பக்கம் திண்டாட்டம்னு 2 பேர் பேசுனாங்க. இப்ப நிறைவா வந்து மீண்டும் அணித்தலைமைக்கு வந்து நமக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறோம். இப்ப வந்து அதற்காக திண்டாட்டம் தான் அப்படின்னு பேசுறதுக்காக சுனில் பிரசாத் வந்து அவங்களுடைய கருத்துக்கள எடுத்து வைக்கிறாங்க. அவங்களுடைய அணிக்கு வலு சேர்க்கும் விதமாக எதிரணியினுடைய கருத்துக்கு மறுப்பு தெரிவிச்சு, வாங்க சுனில் பிரசாத், உங்களுடைய கருத்துக்கள சொல்லுங்க. வணக்கம். நான் முன்னாடியே எல்லா கருத்தையும் சொல்லிட்டேன். இருந்தாலும் அவங்களுக்கு எதுவும் புரியல. பள்ளி போனா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாதுதான். ஆனா இப்பயே என்ன சந்தோஷமா இருக்குங்கிறீங்க? அந்த அணியோட தலைவர் சொன்னாரு, மன நிம்மதியா இருக்கும் கோடை காலத்துல சொல்றாரு. அதுதான் வீட்டுக்குள்ளேயே அனல் அடிக்குது, எப்படி நம்ம நிம்மதியா இருக்கிறது? அடுத்த அந்த அணியினோட ஒரு சகோதரி பேசுறாங்க, அவரு போய் விளையாடுவாரா? நீங்க போய் விளையாடுவீங்களா? கொளுத்துற வெயில்ல வெளியிலே போக முடியல, நீங்க எப்படி போய் விளையாடுவீங்க? அது எனக்கு தெரியல நடுவர்களே. அதுக்கப்புறம் ஜூஸும் ஐஸ்கிரீமும் திம்பாங்களாம். வியர்வையோட ஜூஸும் ஐஸ்கிரீமும்
போனாலே அதுவே நம்மளுக்கு உடலுக்கு உபாதைகள் தான். இதுல ஜூஸும் ஐஸ்கிரீமும் நம்மளுக்கு எப்ப வாங்கி கொடுத்தாங்க? கோடை காலத்துலதான் வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. இத பத்தி எனக்கு ஒன்றும் தெரியல. அவங்க என்னால கொண்டாட்டம்னு சொல்லுங்க நடுவர் அவர்களே. என்னுடைய விவாதத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு சுரல் பிரசாத். அதாவது நீங்க என்ன வேணா சொல்லுங்க, என்னத்த சாப்பிட்டாலும் என்ன பண்ணாலும் கோடையில திண்டாட்டம் தான், இதை எப்படி கொண்டாட்டம்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இத மறுத்து நித்தீஸ்வரன் அவங்க அணிக்கு வலு சேர்க்கிற மாதிரி இவங்க கருத்துக்களை மறுத்து பேசுறதுக்காக வர்றாங்க. வாங்க நித்தீஸ்வரன், உங்களுடைய கருத்தை சொல்லி நிறைவு பண்ணுங்க. வணக்கம் அம்மா. எதிரணியில அருமையா பேசினாங்க. அன்பு தம்பி சுனில் பிரசாத் அவர்களும் கூறியிருந்தாங்க, வெயில் காலத்தில் பன்னீரை தொட்டாலும் வெந்நீரை வருகிறது என்று. அது மட்டும் இல்லாமல் வெயில் காலத்தில் தலைவலி, சிக்கன் குனியா போன்ற பல நோய்கள் வருகிறது என்றும் கூறினார். ஆனா எனக்கு ஒரு சந்தேகங்க, அந்த காலத்துல எல்லாம் வெயில தாங்க நம்ம பாட்டி தாத்தா மற்றும் முன்னோர்கள் எல்லாம் விளையாடினாங்க. வெயிலில் விட்டமின் ஏ, விட்டமின் ஏ, டி, விட்டமின் சி எல்லாம் கிடைக்குது. ஆனா அவர்களுக்கு ஏன் அந்த எந்த மாதிரி ஒரு நோயும் வரவில்லை? இப்ப ஆரோக்கியமா தானுங்க இருக்காங்க. நம்மை நாம் நினைக்கிறோம் வெயிலில் பல நோய்கள் வருகிறது என்று, ஆனால் விவசாயிகளை நாம் நினைத்து பார்க்கிறோமா? கோடை விடுமுறையை திண்டாட்டமே என்று எதிரணியினர் பாடலாகவும் வழங்கினர். அவங்க திண்டாட்டத்திலையும் பாடுனாங்க. நான் இப்ப கொண்டாட்டத்துல நீரின் முக்கியத்துவத்தை பற்றி பாடுறேங்க. நாங்க மாணவர்கள்ங்க, இயற்கையின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவங்க நாங்க தாங்க. நீரின்றி கமையாது உலகு என்று நீதி தேவன் வாக்காக வள்ளுவர் சொன்னார். நீரின்றி கமையாது அந்த நீரும் நிலைமைக்கு தகுந்தாற்போல் நானும் சொன்னேன். அடிநூறு அடிகாகிரம் துளைகள் போட்டு அடிப்பாவி நீளத்தடி நீரை காணோம். மழை நீரை சேமித்தால் நீர்மட்டம் பெருகும். மனிதன் வாழ இறைவன் தந்த கொடைதானன்றோ. தண்ணீரை சேமிக்க கள்ளி கூட தன் இழையை முள்ளாக்கி வாழுது பாரு. தப்பாக சொட்டு சொட்டா வீணாகும் நீரு. இப்போ நாம தடுக்கலேன்னா தடுப்பது யாரு? அதுபோல நடுவர்களே, அன்பு சகோதரி சர்விகா அவர்களும் கூறினார், வெயிலில் ஏசி இல்லாமல் இருக்க முடியாது என்று. ஏமா நீங்க ஏன் ஏசி இல்லாம இருக்கீங்க? ஏன் மரத்து நிழல்ல இருக்கலாம்ல? அப்போ தெரியுங்க, ஒரு திரைப்பட பாடல் கூட இப்படிதாங்க இருக்கும். கோடி கருவி கொட்டுதே கடைய மேல. இந்த பாடல் வரிகளுக்கு ஏற்பவே மரத்து நிழல்ல வாழ்ந்தா கூட ஏசி போலதாங்க இருக்கும். அதுதானுங்க சொர்க்கமும் கூட. அதனால வெயில் கால விடுமுறை மாணவர்களுக்கு கொண்டாட்டம் தாங்க. நன்றி விடுமுறை. சிறப்பு சிறப்பு. பாட்டுக்கு பாட்டாலேயே பதிலடி சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும்தான் பாடுவாங்களா? நாங்களும் பாடுறோம் அப்படின்னு சொல்லி நித்தீஸ்வரன் பாட்டுலயே பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க வெயில பத்தி இயற்கைய பத்தி பாடினா, நாங்க நீரை பத்தி பாடுறோம் அப்படின்னு சொல்லி, நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு நம்மளுடைய ஐயன் வள்ளுவர் சொன்னத பாட்டா பாடினாங்க. சிறப்பு. அதாவது 2 பக்கமுமே பாத்தீங்கன்னா மாணவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை அருமையாக வாதங்களாக எடுத்து வச்சாங்க. அதே போல எதிரணியோட கருத்துக்கு மறுப்பு தெரிவிச்சும் சொன்னாங்க. கொளுத்தும் வெயில்ல விடுமுறை மாணவர்களுக்கு கொண்டாட்டமா திண்டாட்டமா அப்படின்னு தான் நம்ம கேட்டோம். பொதுவுல விடுமுறை அப்படின்னா பள்ளிக்கு போகும் மாணவர்களுக்கு பள்ளிக்கு போய்கிட்டே இருக்கிறதுனால விடுமுறை கொண்டாட்டமா தான் இருக்கும். ஆனா அதே கால அளவு நீடிச்சுது அப்படின்னா அந்த கொண்டாட்டமே அவங்களுக்கு திண்டாட்டம் ஆயிரும். அத நீங்க இப்போ ஊரடங்கு காலத்துல பார்த்திருப்பீங்க. முதல்ல எல்லாம் விடுமுறை விட்டாலே ஆனந்தமா இருந்த மாணவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஊரடங்கப்போ ஒரேதான் தொடர் விடுமுறை கால அளவு இல்லாம விட்டப்போ ரொம்ப நொந்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்களால பள்ளிக்கு போக முடியல, அவங்களுடைய நண்பர்களை பார்க்க முடியல, நண்பர்கள்ட்ட பேச முடியல, அவங்களுடைய ஆசிரியர்கள்ட்ட பேச முடியல, அவங்களுடைய பள்ளியே அவங்களால பார்க்க முடியல. அந்த சூழலை அவங்களால போய் அனுபவிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு ஊரடங்கு காலம் வரும்போதுதான் அவங்களுக்கு பள்ளியினுடைய அருமை தெரிஞ்சது, நண்பர்களுடைய அருமை தெரிஞ்சது.
அப்ப வந்து அவங்களுக்கு விடுமுறை திண்டாட்டமா இருந்துச்சு. அது மாதிரி பாத்தீங்கன்னா, இப்போ வந்து கோடை காலத்துல நமக்கு எதுக்கு விடுமுறை விடுறாங்க? இப்போ நமக்கு இந்தியா போன்ற இந்த மாரி நாடுகள்ல தான் வந்து கோடையில விடுமுறை. கோடை காலம் வந்து ஏப்ரல் மாதம், மே மாதம்ன்றனால ஏப்ரல், மே வந்து வெயில் அதிகமா இருக்கும் அப்டின்ட்டு, அப்போ வந்து குழந்தைகள் அதிகமா பாதிக்கப்படுவாங்க அப்டின்னு சொல்லி தான் விடுமுறை குடுத்து, வீட்ல இருக்கட்டும் அப்டின்னு விடுமுறை குடுக்குறாங்க. இதே வந்து இன்னும் சில நாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் குளிர்காலம் அதிகமா இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நமக்கு சம்மர் ஹாலிடேஸ்ன்ற மாரி அவங்களுக்கெல்லாம் வின்டர் ஹாலிடேஸ். குளிர் அதிகமா இருக்கும், பனி பொழியும். அதனால அவங்களுக்கெல்லாம் அந்த மாரி சமயங்கள்ல 2 மாதங்கள் வந்து குளிர்கால விடுமுறை விடுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா, இந்த தடவ வந்து நமக்கு எப்படி இருக்கு அப்டின்னா, எப்பயுமே வந்து வெயில் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதனால தான் இந்த சமயம் விடுமுறை விடுறாங்க. ஆனா இந்த ஆண்டு எப்பயும் இருந்தத விட ரொம்பவே வந்து அதிகபட்சமாக வந்து வெயில் இருந்திருக்கு இப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப ஜாஸ்தி வெயில் இருக்கிறதுனால வந்து நீர் வந்து இல்ல. இப்ப நம்ம ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி தான் டிசம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா, மழை, புயல், வெள்ளம் எல்லாம் வந்துச்சு. அவ்ளோ தண்ணி. அதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. இப்ப ஒரு 3 மாசம் தான் ஆயிருக்கு. இப்ப பார்த்தா வெயில் கடுமையா இருக்கு. கோடையினுடைய தாக்கத்தினால இப்ப தண்ணி இல்ல. எங்க பார்த்தாலும் தண்ணீர் பஞ்சம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலம் வந்து அப்படி மாறி போச்சு. பருவகாலம் வந்து மாறிருச்சு. நம்ம வந்து மழை வரும்போது அந்த மழை நீரை சேகரிக்கிறது இல்ல. அப்போ வந்து வெயில் காலத்துல வந்து நீர் இல்லாம வந்து துன்பப்படுறோம். இப்போ எந்த விடுமுறை விட்டுருக்கும்போது, விடுமுறையில பசங்க என்ன பண்ணுவாங்க? மத்த நாள்லாம் பள்ளிக்கூடம் போவாங்க, வீட்டுக்கு வருவாங்க. சிறப்பு வகுப்புக்கு போவாங்க, வருவாங்க, வீட்டு பாடம் பண்ணுவாங்க. மறுபடியும் மறுநாள் பள்ளிக்கு போயிருவாங்க. இப்போ விடுமுறை அப்படின்னு விட்டாச்சுன்னா, நோட்டு, புத்தகம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தெருவுலயே தான் இருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே வரமாட்டாங்க. நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. நண்பர்களோடயே ஊர சுத்துறது, வெளியிலயே ஆடுறது. ஆனா, இது வந்து எப்பயும் சாதாரணமா அவங்க விடுமுறையில பண்றது. இப்போ உள்ள கோடை விடுமுறையில அப்படி பண்ணலாமா? அப்படின்னா, நமக்கு வந்து நாளும் வந்து செய்திகள் வருது. அதுல வந்து எச்சரிக்கையா வந்து சொல்றாங்க. இந்த வருடம் கோடையினால வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கு. அனல் காற்று அதிகமா இருக்கு. அதாவது நமக்கு இப்ப புயலுக்கு மழைக்கு சொன்ன மாதிரி ஆரஞ்ச் அலர்ட், ரெட் அலர்ட், எல்லோ அலர்ட் அந்த மாரி சொல்லிட்டு ஒவ்வொரு இதுவும் வந்து வெப்பநிலைக்கும் வந்து சொல்றாங்க. சூரியனுடைய வெப்பம் வந்து அதிகமா இருக்கு. அதனால இந்தந்த ஊர்கள்ல இவ்வளவு வெப்ப அலை அதிகமா இருக்கும். அப்படின்னா வெப்ப அலைன்னா உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் அதனுடைய அந்த அனல் வந்து அதிகமா இருக்கும். அதனால பொதுவிலே குழந்தைகள்னு இல்ல, பொதுவிலே மக்கள் யாரும் வந்து 10 மணில இருந்து 4 மணி வரைக்கும் வெளியில போகாதீங்க. அத்தியாவசியமா வேலைக்கு போறவங்க, இல்ல வேற வழி இல்ல போய் ஆகணுன்றவங்கள தவிர மத்தவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் வந்து நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அத மிஞ்சி நீங்க வெளிய போறீங்க அப்படின்னா, அதற்கேத்த மாரி வந்து துணிய வச்சு தலைய, முகத்த வந்து மூடிட்டு போங்க. தொப்பி மாரி தலைய வந்து இது பண்ணிக்கோங்க. இல்ல கொடை புடிச்சிட்டு போங்க. வெளிய போம்போது ஒரு பாட்டில்ல வந்து தண்ணி எடுத்துட்டு போங்க. இல்ல முடிஞ்சா ஏதோ ஒரு ஜூஸ் கூட எடுத்துட்டு போங்க அப்படின்னு, இந்த மாதிரி வந்து எச்சரிக்கையெல்லாம் வந்து தினமும் செய்திகள்ல சொல்றாங்க. ஆலோசனைகள் வந்து சொல்றாங்க. அப்ப பெரியவங்களுக்கே அப்படி இருக்கும்போது, பசங்களுக்கு கோடை விடுமுறையில வெளியில போய் விளையாடணும்னு ஆசையா தான் இருக்கும். ஆனா இந்த வருடம் மற்ற கோடை விடுமுறை எல்லாம் காட்டிலும், இந்த வருடம் கோடை விடுமுறையில பசங்கள நம்ம எப்பயும் போல வெளிய விட முடியுமா? விடலாமா? அப்படின்னா, அந்த மாரி சூழல் இல்ல. கேட்பாங்க பசங்க. போன வருஷம்லாம் விட்டேல்ல, எப்பயும் லீவு நான் வெளியில போய் தானே விளையாடுவேன். இப்ப மட்டும் ஏன் விட மாட்றீங்க? அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் பெரிய பசங்கன்னா நீங்க சொல்லலாம். இந்த பாரு செய்தியில இந்த மாரி சொல்றாங்க. எப்பயும் போல கிடையாது. இந்த ஆண்டு வந்து வெயில் வந்து அதிகமா இருக்கு. சூரியனுடைய வெப்ப அலைகள் வந்து அதிகமா இருக்கிறனால இந்த மாரி எச்சரிக்கைகள் குடுக்குறாங்க. ஆலோசனைகள் குடுக்குறாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து அதுல செய்தியிலே வந்து சொல்றாங்க. அதான் டீஹைட்ரேஷன். சூரிய ஒளி வந்து அதிகமா இருக்கிறனால, வெப்பம் அதிகமா இருக்கனால, வெப்ப அலை தாக்குறதுனால டீஹைட்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கு. அதாவது நம்ம உடம்புல இருக்க நீர் சத்து வந்து குறைஞ்சிருது. அத வந்து சமன்படுத்துறதுக்காக நீங்க நெறைய தண்ணி குடிங்க. நெறைய வந்து பழச்சாறு குடிங்க. நெறைய பழங்கள் எடுத்துக்கோங்க. ஆ நெறைய வந்து இந்த மாரி வெள்ளரிக்காய், தர்பூசணி அந்த மாரிலாம் எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழ சாறு, சாத்துக்குடி சாறு அந்த மாரிலாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இப்ப தேர்தல் வேற வந்ததுனால நெறைய பிரமுகர்கள் வந்து எதையோ குடுக்கறதுக்கு பதிலா இத குடுக்கலாம்னு சொல்லி மக்களுக்கு வந்து வெள்ளரிக்காய் குடுக்குறாங்க, தர்பூசணி குடுக்குறாங்க, இளநீ குடுக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாமும் குடுத்து வந்து விழிப்புணர்வ வந்து ஏற்படுத்துறாங்க. இதெல்லாம் வந்து நீங்க மாணவர்களா இருக்கனால பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தினமும் வந்து தொலைக்காட்சியில வந்து செய்திகள்ல வந்து காட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமா அரசாங்கத்துல இருந்தும் பண்றாங்க. தனியார்லயும் வந்து பண்றாங்க. மற்றபடி ஆலோசனைகளும் வந்து குடுக்குறாங்க. இந்த மாரி உடம்புல வந்து நீர்ச்சத்த வந்து சமப்படுத்துறதுக்காக நீங்க வந்து இதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு.
அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சாதாரணமா இருக்கிற கோடை காலத்தோட அதனாலதான் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம். கொளுத்தும் வெயிலில் விடுமுறை வந்து இந்த கோடை விடுமுறை மாணவர்களுக்கு கொண்டாட்டமா இருக்கா, திண்டாட்டமா இருக்கான்னு. ஆனா இப்ப குழந்தைகள் வந்து பல ரகமா இருப்பாங்க. அதுக்கேத்த மாரி சிலர் வந்து கொண்டாட்டம்னு பேசுனாங்க, சிலர் வந்து திண்டாட்டம்னு பேசுனாங்க. அதுல வந்து கொண்டாட்டம்ன்ற அணியில பேசும்போது பாத்தீங்கன்னா, என்ன சொன்னாங்கன்னா, பள்ளிக்கு போம்போது நாங்க அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு போவோம். சாப்பிட கூட நேரம் இருக்காது. அரைகுறையா சாப்பிட்டுட்டு போவோம். அம்மா செஞ்ச உணவு வந்து ருசிச்சு சாப்பிட நேரம் இருக்காது. ஆனா, இப்ப விடுமுறையில வந்து நாங்க நிதானமா அம்மா செய்றத சாப்பிடுறோம் அப்டின்றாங்க. ஆனா, அந்த மாரி வீட்ல இருந்து பிள்ளைகள் நிதானமா சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு உண்மையான சத்து கிடைக்கும். அது வந்து சந்தோஷமான விஷயம் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கு போனா வந்து தேர்வு வைப்பாங்க. அதுக்கு படிக்கணும். அதுக்கு வீட்டு பாடம் குடுப்பாங்க. வீட்டுக்கு வந்தா அத எழுதணும். யாருடையும் நண்பர்கள் கூட பேசுறதுக்கு கூட நேரம் இருக்காது. வீட்ல இருக்கவங்ககிட்ட கூட பேச நேரம் இருக்காது. ஆனா, நாங்க வந்து இப்ப விடுமுறையில வந்து எல்லார் கூடயும் வந்து நேரத்த செலவு பண்றோம். பேசுறதுக்கு நேரம் இருக்கு அப்படின்றாங்க. ஆனா உண்மையாவே இந்த காலத்து குழந்தைகள், மாணவர்கள் விடுமுறையில நண்பர்களுடனோ, இல்ல உறவினர்களுடனோ வீட்ல வந்து தாத்தா, பாட்டி, இல்ல அம்மா, அப்பா, இல்ல உடன் பிறந்தவங்களோட உட்கார்ந்து பேசுறாங்க, பேசி பொழுதை கழிக்கிறாங்க, இல்ல பேசி நேரத்தை செலவு பண்றாங்கன்னா, அது நிஜமாவே பாராட்டுக்குரிய விஷயம். ஆனால் இன்றைய மாணவர்கள் அப்படி செய்யறதில்ல. விடுமுறைய விட்டாச்சா, உடனே வந்து தொலைக்காட்சிய போட்டு அது முன்னாடி உட்கார்ந்துறாங்க. இல்லையா, ஒரு கைபேசிய எடுத்து வச்சு உட்கார்ந்துடுறாங்க. வீட்லயே 4 பேர் இருந்தாலும் ஒருத்தர் அவங்க முகத்த வந்து பார்த்து பேசுறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான பேச்சு, ஒரு கலந்துரையாடல் இருந்துச்சுன்னா, நிச்சயமாகவே வந்து இந்த விடுமுறை வந்து ஒரு கொண்டாட்டமான விடுமுறை தான். அதே மாரி அந்த அணியில சொன்னாங்க, நள்ளிரவு 4 மணிக்கு நாங்க எந்திரிச்சோம் பள்ளிக்குன்னு. எல்லா மாணவர்களும் அந்த மாரி எந்திரிக்கிறாங்களான்னு தெரியல. ஒருவேள 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் வந்து சிறப்பு வகுப்புகள் இருக்கிறனால எந்திரிக்கலாம். இல்ல படிக்கிறதுக்காண்டி எந்திரிக்கலாம். அது நல்ல விஷயம் தான். அதிகாலையில எந்திரிச்சு 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கலாம் தப்பில்ல. சரி இப்ப விடுமுறையில அப்படி எந்திரிக்க வேண்டிய கட்டாயம் இல்ல. அவங்களுக்கு வந்து பள்ளிக்கு போணும், படிக்கணுன்ற அவசியம் இல்ல. அதனால நாங்க நல்லா தூங்கி 8 மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்றாங்க. 8 மணிக்கு எந்திரிச்சா கூட தவறில்லன்னு சொல்லலாம். ஆனா, இப்ப வந்து சொன்ன மாரி சூரியன் மூஞ்சில வந்து அடிச்சாலும் 10 மணி, 12 மணி வரைக்கும் தூங்கக்கூடிய மாணவர்களும் இருக்காங்க. அது வந்து உடம்புக்கு வந்து கேடு. அதாவது சூரியனை சுற்றி தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா காலம் மாற மாற வந்து என்ன ஆகுது, நம்ம வந்து சூரியனை வந்து ஒரு பொருட்டாக மதிக்காம வந்து இரவு நேரங்கள்ல ரொம்ப நேரம் கண் விழிக்கிறோம். பகல்ல வந்து காலையில சூரியன் வந்ததுக்கு அப்புறமும் உச்சி பொழுது வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம உடல்ல வந்து எப்பயும் நடக்கக்கூடிய வேலைகள் சரியா நடக்க மாட்டேங்குது. உங்களுக்கு வந்து தூக்கம் வராமல் இருக்கலாம். இல்லைன்னா தூக்கம் சரியா இல்லாம இருக்கலாம். ஆனா, நீங்க தூங்குனாலும் தூங்காட்டியும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் வந்து சில வேலைகள கண்டிப்பா செஞ்சு தான் ஆகணும். அது வந்து இந்த குறிப்பிட்ட நேரத்துல தான் செய்யும். அப்ப அத செய்யறதுக்கு நீங்க வந்து அனுமதிக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இருட்டா இருக்கணும். நீங்க வந்து கண்ண மூடி பேசாம படுத்திருக்கணும். அப்பதான் அந்த உறுப்புகள் எல்லாம் அந்த வேலைய சரியா செய்யும். அப்படி இல்லாம நீங்க வந்து வெளிச்சத்துல இருந்தீங்கன்னாலோ, இல்லன்னா வந்து விளக்க போட்டுட்டு அதுல வந்து உட்கார்ந்துட்டு நீங்க ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலோ, உள்ளுக்குள்ள அந்த வேலைகள் வந்து சரிவர நடக்காது. அப்போ அந்த மாதிரி வந்து உடம்ப கெடுக்காம, நீங்க நல்ல விதமா சீக்கிரமா தூங்கி, சீக்கிரமா எந்திரிச்சா, அந்த விடுமுறை வந்து கொண்டாட்டமான விடுமுறையா தான் இருக்கும். அதே மாரி உறவினர்கள் வீட்டுக்கு போறோம். ஒரு பயணம் பண்றோம், சுற்றுலா போறோம். அதனால எங்களுக்கு வந்து விடுமுறை கொண்டாட்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உறவினர்கள் வீட்டுக்கு இப்போ போறாங்களா அப்படின்னு பார்த்தா, அது வந்து கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்கு. ஏன்னா ஒருத்தர் வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு போறதோ, வர்றதோ வந்து 1 நாள் 2 நாள் போறாங்களே தவிர, இப்போ கோடை விடுமுறைன்னா 2 மாசம் விடுமுறைன்னா, அப்பல்லாம் தாத்தா, பாட்டி வீட்டுக்கு போவாங்க, அத்தை, மாமா வீட்டுக்கு போவாங்க, சித்தப்பா, பெரியப்பா வீட்டுக்கு அப்படிலாம் போவாங்க. இப்போ வந்து அது வந்து குறைஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு சிலர் போறாங்க. அந்த மாதிரி வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போம்போது, அது கண்டிப்பா கொண்டாட்டமா தான் இருக்கும். அதே மாரி ஒரு இடம் விட்டு ஒரு இடம் பயணம் பண்ணும்போது, ஒரு சுற்றுலா போம்போது கொண்டாட்டம்னு பேசுனாங்க. ஆனா, இப்போ வந்து சூழல் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுலா போறது கொண்டாட்டமான்னா, அது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ஏன்னா, இப்ப திருப்பி செய்திகள் தான் நான் சொல்றேன். நீலகிரி மாவட்டத்தில பார்த்தீங்கன்னா, நீலகிரி, உதகையிலலாம் வந்து மக்கள் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு, அதிகமாயிக்கிட்டே இருக்கு அப்படின்றனால, பாஸ் முறைய கொண்டு வந்துட்டாங்க. அதனால நீங்க எங்கேயும் சுற்றுலா போணும்னா, ஒரு இது பண்ணி பாஸ் வாங்கி, எத்தன நாள்ன்னு சொல்லி நீங்க முன்னாடியே வந்து சொல்லி தான் முடியும். திடீர்னு நெனச்ச உடனே ஊட்டிக்கு போலாம், நெனச்ச உடனே கொடைக்கானலுக்கு போலான்னா முடியாது. ஏன்னா, வெயில் ஜாஸ்தியா இருக்கு, வெயில் ஜாஸ்தியா இருக்குன்னு எல்லாரும் அங்க படையெடுக்குறாங்க. அப்போ அங்க வந்து வாகனங்களுடைய நெரிசல் அதிகமாகுது, மக்களுடைய கூட்டம் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு அந்த மாவட்டங்கள்ல அந்த மாதிரி ஒரு செயல்முறைய வந்து இப்ப கொண்டு வந்துட்டாங்க. அதனால அதுவும் வந்து நம்ம நெனச்சபடி முடியல.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஜூஸ் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தந்துருவாங்க. இந்த கோடை காலத்துல அதனால எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு பேசுனாங்க. அதே மாதிரி இப்போ நிலவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கோடையில வந்து ஜூஸ் எல்லாம் போட்டு தரும்போது இப்போ ஒரு கடையில போய் வந்து சோதனை நடத்தியிருக்காங்க. ஒரு பழக்கடையில போய் பார்த்தா பழம் அத்தனையும் அழுகிய பழங்கள். ஒரு பழம் கூட நல்ல பழம் இல்ல அப்படின்னு அந்த இவரு சொல்றாரு, சோதனை செய்றவரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பழமும் ஆப்பிள் பழம், பப்பாளி பழம், தர்பூசணி பழம், மாதுளம்பழம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிபட்டு ஒரு மாரி அழுகுன நிலையில இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, கோடை காலத்துல அதிகமா வந்து மக்கள் வந்து பழச்சாற விரும்பி குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மொத்தமா வாங்கக்கூடிய இடத்துல போயிட்டு வேணும்னே இந்த மாதிரி அழுகிய பழங்கள், கெட்டுப்போன பழங்கள், எலி கடிச்ச பழங்கள் இதெல்லாம் வந்து அடிமாட்டு விலைக்கு கேட்டு, அத வாங்கிட்டு வந்து மனசாட்சியே இல்லாம அவங்க வந்து அத மட்டுமே வந்து சாறு எடுத்து குடுக்குறாங்க. அப்ப அத குடிக்கிற மக்களுடைய நிலைமை என்ன ஆகும்? அந்த அதிகாரி சோதனை பண்றதுக்காக போயிட்டு, அவர் வந்து கடையவே இழுத்து மூடுங்க. இத குடிக்கிற மக்கள் வந்து என்ன ஆவாங்க? மக்களுடைய நலன்ல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம, இந்த மாதிரி எல்லாம் வந்து விற்பனை பண்றாங்க அப்படின்னு சொல்லி கடைய மூடிட்டாங்க. அதனால உங்கள ஐஸ்கிரீமு, ஜூஸ் எல்லாம் குடிக்க வேணான்னு சொல்லல. அது வந்து தரமா இருக்கா? அப்படின்னு நல்லா தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறமா வாங்கி குடிங்க. அளவா குடிங்க. அதே மாதிரி வெயில்ல ஆடிட்டு வந்துட்டு வேர்வையோட வந்து அதெல்லாம் குடிச்சீங்கன்னா, உங்களுக்கு மேற்கொண்டு சளி தான் வரும். நீங்க வந்து தண்ணி குடிக்கிறதுமே வந்து வெயில்ல போய் ஆடிட்டு வந்து உடனே தண்ணிய குடிச்சீங்கன்னா, அது உங்களுக்கு பாதிப்ப தான் ஏற்படுத்தும். எப்பயுமே வெளியில போய் ஆடிட்டு வந்தீங்கன்னா, வந்து கைய கால கழுவிட்டு வேர்வை ஆறுனதுக்கு அப்புறமா தான் நீங்க வந்து தண்ணீர் குடிக்கிறதோ, இல்ல வேற ஏதோ குடிக்கிறதோ குடிக்கணும். அதே மாரி வெளியில வெயில் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்த உடனே போய் ஒரு ஃப்ரிட்ஜ திறந்து அதுல இருந்து நல்ல சில்லுன்னு இருக்க தண்ணிய குடிச்சீங்க அப்படின்னா, அதனாலயும் வந்து நம்ம உடலுக்கு கேடு அப்படின்னு இப்ப சொல்றாங்க. ஏன்னா வந்து நம்ம உடல்ல வந்து ஒரு வெப்பநிலை இருக்கும். அப்போ அந்த வெப்பத்தை பாதிக்கிற மாரி உடனடியா வந்து பயங்கர குளிர்ச்சியான ஒரு தண்ணீர உள்ள குடிக்கும்போது, அது போய் ரத்த நாளங்கள வந்து ஆ அ உறைய வைக்குது. அதனால வந்து மாரடைப்பு இல்லன்னா வந்து கை, கால் வந்து வராம போகுது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால குழந்தைகளாகிய நீங்க வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கோடை காலம் வந்து கொண்டாட்டம்னா, எங்களுக்கு அதனால சந்தோஷமா இருக்கு, இதனால சந்தோஷமா இருக்கு. இது கொண்டாட்டமா இருக்குன்னா வேணான்னு சொல்லல. ஆனா, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்விளைவுகள் என்ன? உண்மை என்ன? அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, நீங்க சிறு பிள்ளைகள் கிடையாது. வளர்றவங்க. அப்ப நாட்டு நிலவரம் என்ன? அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதற்கு வந்து தரமான செய்திகள பார்க்கணும். செய்தித்தாள வந்து நீங்க வாசிக்கணும். அதே மாரி "நீரின்றி அமையாத உலகு" அப்படின்னு சொல்லிட்டு அருமையா பாடல் பாடுனாங்க. அது வந்து உண்மைதான். என்ன எந்த ஒரு நிலைமையா இருந்தாலும் நீர் அப்படின்றது வந்து நமக்கு இன்றியமையாது. அத வந்து நம்மளுடைய முன்னோர்கள் பாதுகாத்து வச்சதுனால தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு. நம்ம பாதுகாத்து வச்சா தான் அடுத்த தலைமுறைக்கு கிடைக்கும். அதனால எதனாலும் பயன்படுத்துங்க. ஆனா வந்து வீணாக்காதீங்க. அதே மாரி வெயில்னால வந்து எங்களுக்கு திண்டாட்டம் அப்படின்னு பேசினவங்க பார்த்தீங்கன்னா, என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க வந்து நண்பர்களுடைய வந்து பேச முடியல. விடுமுறைனால வீட்ல இருக்கனால நண்பர்கள போய் பார்க்க முடியல. அதனால எங்களுக்கு திண்டாட்டமா இருக்கு அப்டின்னாங்க. அதே மாரி வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால நோய் தான் வருது. வெயில் காலத்துல வரக்கூடிய அம்மை நோய்கள் இதெல்லாம் வந்து நெறைய வருது. வயித்தோட்டம் இருக்கு அப்டின்றாங்க. அதெல்லாம் வந்து உண்மையான விஷயம் தான். அதனால வந்து எங்களுக்கு திண்டாட்டமா இருக்குன்னாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வெயில் அதிகமா இருக்குன்னா, அப்ப அதுக்கேத்த மாரி வீட்ல இருக்கணும். ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கும்போது போக்கூடாது. 5 மணின்றது வெயில் காலத்துல ஒரு 6 மணிக்கு அப்புறமா கூட நீங்க வெளியில போய் விளையாடலாம். உச்சி பொழுதுலயோ இல்ல வந்து வெயில் ஜாஸ்தி இருக்கும்போதோ போய் விளையாட வேணாம். அதே மாதிரி நீர்மோர் தண்ணி வெறும் தண்ணியா குடிக்கிறதுக்கு பதிலா உப்பு போட்டு மோர வந்து குடுக்க சொல்லி அம்மாட்ட வாங்கி நீங்க நெறைய குடிக்கலாம். அதே மாரி இந்த மாரி கட்டிட தொழிலாளிகள் உயிரிழப்புலாம் வந்து சொன்னாங்க. திண்டாட்டமேன்னு பேசினான்னு இல்ல. அதெல்லாம் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ அதெல்லாம் தடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்டின்னா, விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு நம்மளால பண்ண முடியலன்னா, நம்ம அளவுல நம்ம வீட்ல இருக்கவங்களுக்கு, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, நம்ம நண்பர்களுக்கு நம்ம வெயில் இப்படி இருக்கனால இப்படி இப்படி இருங்க அப்படின்னு சொல்லி. அதே மாரி மழைனாலும், புயல்னாலும் வந்து என்னைய வெளிய விட்டுருப்பாங்க. வெயில்னால தான் எங்க வீட்ல வெளிய விடல. அதனால எனக்கு திண்டாட்டமா இருக்கு அப்டின்னாங்க. எந்த ஒரு இதுனாலும் இயற்கை வந்து அ அதிகமா இருக்கும் பொழுது, எதுவுமே அளவோட இருக்கும்போது தான் நமக்கு வந்து அது பாதுகாப்பு. வெயில்னாலும் சரி, மழைனாலும் சரி, புயல் இல்ல வெள்ளம் எதுனாலும் அதிகரிக்கும் பொழுது, முதல்ல நம்ம பாதுகாப்பு தான் முக்கியம். வெளியில போய் விளையாடுறது வந்து முக்கியமே கிடையாது. எப்பனாலும் நம்ம வந்து விளையாண்டுக்கலாம். இல்ல அந்த மாதிரி நம்மளுடைய உடல்நிலைய வந்து நம்ம வச்சிருக்கணும். அவங்க கொண்டாட்டமேன்னு பேசின அணில அவங்க சொன்ன மாதிரி, நமக்கு வெயில்ல போனா தான் வந்து அந்த விட்டமின் டி வந்து உருவாகும்.
அப்ப நம்ம உடம்புல அத வந்து உருவாக்குறதுக்கு நமக்கு வெயில்ல போய் பழக்கம் இருக்கணும். தினமுமே வந்து அந்த மிதமான வெயில்ல வந்து நம்ம போய் வரணும். இல்ல அதுல வந்து விளையாடணும். அப்படி இல்லாம திடீர்னு ஒரு உச்சி பொழுதுல போயிட்டு வெயில்ல போயிட்டு ஆடுனா உங்களுக்கு வந்து மயக்கம் தான் வரும். இல்லன்னா அதுக்கேத்த மாரி நீங்க சத்தா சாப்ட்டுருக்கணும். நீராகாரங்கள் நெறைய எடுத்திருக்கணும். உடம்புல அந்த அளவுக்கு வலு இருக்கணும். அப்ப இருந்தவங்கலாம் வெயில்ல ஆடுனாங்கன்னா, அப்ப இந்த அளவுக்கு வெயில் கிடையாது. இயற்கையும் நல்லா இருந்தது. பசுமையா இருந்தது. உணவும் வந்து சத்தான உணவா இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, இயற்கையும் வந்து பசுமையாக இல்லை. எங்க பார்த்தாலும் வந்து மரங்கள் வந்து குறைஞ்சிட்டு வருது. வெயிலும் அதிகமாக இருக்கு. குழந்தைகளும் வந்து சத்தான உணவு வந்து சாப்பிடுறது கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்துல, இப்ப இதையெல்லாம் வந்து நம்ம கருத்துல கொள்ளணும். அனல் அடிக்குது அப்படின்னா, அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம்? அதுலருந்து நம்மள பாதுகாத்துறது. இப்போ வந்து குளிர் அடிக்குதுன்னா, நம்ம வந்து அதுக்கு கம்பளி போட்டு போத்துறோம். மழை பெய்யுதுன்னா வந்து கொடை பிடிக்கிறோம்னா, வெயிலுக்கும் அதே மாரி வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் பொழுது கொடைய பிடிக்கணும். இல்ல வந்து ஒரு துணிய வந்து வச்சு நம்ம முகத்த வந்து மூடி வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம வந்து அதுல பாதிப்புல இருந்து நம்மளால தப்பிக்க முடியும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்ப 2 அணியிலயுமே வந்து கொண்டாட்டம்ன்னும் பேசுனாங்க, திண்டாட்டம்ன்னும் பேசுனாங்க. இப்போ வந்து இன்றைய சூழல எடுத்துட்டு பார்க்கும்பொழுது, இன்றைய சூழல்ல கொளுத்தும் வெயில்ல கோடை விடுமுறை மாணவர்களுக்கு கொண்டாட்டமா, திண்டாட்டமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய சூழல வச்சு பார்க்கும்போது, இவங்களுடைய வாதங்கள வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, முந்தைய மாரி கிடையாது. கோடை விடுமுறையோ ஆகட்டும், இல்ல எந்த ஒரு விடுமுறையாகட்டும், ஆ மாணவர்கள் வந்து கொண்டாட்டமா இருக்கட்டும் அப்படின்ற மாரி இல்லாம, இன்றைய சூழலின் காரணமாக வெப்ப அலைகள் அதிகரித்து இருக்கிறது காரணத்தினால, மா மாணவர்களுடைய உடல்ல வந்து வலிமை இல்லாத காரணங்களால, இந்த மாதிரி சில சுகாதார குறைவுகள் காரணங்களால, நான் அதுக்காக இவ்வளவு கருத்துக்களும் உங்களுக்கு எடுத்து வச்சேன். இந்த காரணங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது, நீங்கள் சொல்வது போல் கோடை விடுமுறை கொண்டாட்டமாக இருந்தாலும், பிள்ளைகளுக்கு இன்றைய நிலையில் அது திண்டாட்டமாகத்தான் இருக்கிறது. அதனால் நாம் கவனத்துடனும், எச்சரிக்கையுடனும் இருந்து இந்த கோடையை பாதுகாப்பாக கடக்க வேண்டும். அதனால் மாணவர்களுக்கு இந்த கோடை விடுமுறை கொளுத்தும் வெயிலில் திண்டாட்டமே, திண்டாட்டமே, திண்டாட்டமே என்று என்னுடைய தீர்ப்பை வழங்குகின்றேன். இதில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் சங்கத்தமிழ் சிறார் பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வு நம்முடைய சங்கத்தமிழ் வலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும். இதை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிருங்கள். மற்றவர்களையும் இதை பார்க்க சொல்லுங்கள். நீங்களும் இதை விரும்புங்கள். உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள். நன்றி. இப்போ இதுல பாத்தீங்கன்னா, சங்கத்தமிழ் சிறார் பூங்கால நெறைய சிறுவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்கலாம் வந்து இந்த மாதிரி நெறைய நிகழ்வுகள்ல வந்து கலந்துக்கிட்டாங்க. சிறார்களுக்காக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கால பல்வேறு நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. திருக்குறள் வாசித்தல் நிகழ்வு இருக்கு. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகள்ல சிறார் நிகழ்வுல வந்து பாடல்கள் பாடலாம். நீங்கள் கதை சொல்லலாம். யார பத்தினாலும் வந்து தலைவர்கள பத்தி நீங்க வந்து பேசலாம். ஓவியம் வரைந்து காட்டலாம். அந்த மாதிரி வகையில இப்போ சமீப காலமாக பட்டிமன்றமும் நடந்துட்டு இருக்கு. சிறார் அதுல வந்து இதுல கலந்துகிட்ட தேவதர்ஷினியும், சர்விகாவும் ஏற்கனவே 2, 3 பட்டிமன்றங்கள் வந்து பேசியிருக்காங்க. சுனில் பிரசாத்தும், நித்தீஸ்வரனும் இன்னைக்கு நம்மளுடைய அ சிறார் பட்டிமன்றத்துக்கு முதல் முறையாக கலந்துகிட்டு அணி தலைமையில அருமையாக பேசினாங்க. இப்ப இதையெல்லாம் பத்தி கருத்து தெரிவிச்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சிறார் பூங்காவில் இருக்கும் சிறாரான தேவதர்ஷினி, சர்விகா அவர்களுடைய தாயாரை அழைக்கிறேன். அவங்க வந்து நம்மளுடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் உறுப்பினர். அவங்க வந்து ஒரு கவிஞர். அவங்களுடைய கவிதைகள் வந்து நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தொகுப்பான சங்கப்பூக்கள் அப்படிங்கிற உலக சாதனை நூலான ஒண்டோடி கண்ணே அப்படின்றதுல இடம்பெற்றிருக்கு. இப்ப அவங்க நம்மளுடைய இந்த சிறார் பட்டிமன்றம் இன்னைக்கு நடந்தத பத்தி, சிறார்கள் பேசினத பத்தி என்ன கருத்து சொல்றாங்கன்னு கேட்கலாம். வாங்கம்மா. ரேகா வாங்க. உங்களுடைய கருத்துக்கள சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம் அம்மா. இந்த நிகழ்ச்சியை சிறப்புடன் நடத்தி வரும் சிவகாமி அம்மா அவர்களுக்கும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோடைக்கால விடுமுறையை கொண்டாட்டமா திண்டாட்டமா என்ற பெயரில் தலைப்பாக கொண்டு மாணவர்கள் மிகவும் சிறப்பாக உரையாற்றினார்கள். நீங்கள் கூறியது போல் தம்பி இவரு நித்தீஸ்வரன், அடுத்து சுனில் அவர்கள், அவங்க வந்து முதல் பட்டிமன்றத்துல பேசின மாதிரி எல்லாம் இல்ல, ரொம்ப அழகா பேசியிருந்தாங்க. அவங்க வந்து எதிரணியா அதுக்கு
அது கொண்டாட்டமா திண்டாட்டமா பத்தி பேசுறதுன்னு இல்ல, அவங்களுடைய அந்த பேச்சுக்கள் ரொம்ப அழகா இருந்துச்சு. அவங்களுடைய அந்த தோரணை, அந்த பேச்சுக்கள் ரொம்ப அழகா இருந்துச்சு. பாரே தேவதர்ஷினி, பாரே சர்விகா அவங்களும் தங்களுடைய கருத்துக்களை மேலானதா வச்சிருந்தாங்க. தம்பி நல்லா பாடினாரு. சுனில் அவர்களும் அந்த கருத்துக்களை தன்னுடைய பாட்டுனாலேயே அவரு வெளிப்படுத்தினாரு. அதற்கு பதிலடியா நீங்க மட்டும்தான் திண்டாட்டத்துக்கு பாடுவீங்களா? நாங்க கொண்டாட்டத்துக்கு பாட மாட்டோமா? அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா தன்னுடைய கருத்துக்களை முதல்ல ஆரம்பிச்ச அவரு நிதிஷ்வரன், அவருடைய பாடல் மூலமா, "எப்பா நானும் கொண்டாட்டத்துல பங்கெடுத்து பாடுவேன்ப்பா. திண்டாட்டத்துக்கு மட்டும் தான் பாட்டு கண்டுபிடிப்பீங்களா? கொண்டாட்டத்துக்கும் இருக்குன்னு" சொல்லிட்டு ரொம்ப அருமையா பாடியிருந்தாரு. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. தலைப்பு ரொம்ப நல்ல தலைப்பு. இந்த கொளுத்தும் வெயில்ல வந்து மாணவர்களுக்கு வரைக்கும் கொண்டாட்டமா, திண்டாட்டமா நம்ம தலைப்பு வச்சிருந்தோம். ஆனா நமக்கும் சேர்த்து வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த முறை அத வைப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா குழந்தைங்கள நோக்கறத தாண்டி பெற்றோர்கள் நம்ப இருக்கோம். எவ்வளவுதான் நம்ப கவிஞர்கள், ஒரு இல்லத்தரசி எவ்வளவு சொல்லிக்கிட்டாலும், நம்ப வந்து ஒரு குழந்தைங்கள பராமரிக்கிற இடத்துல இருக்கோம். ஸோ அந்த கொளுத்தும் வெயில்ல அந்த மாணவர்கள தாண்டி நமக்கும் என்ன இருக்குன்றத ஒரு வாதமா வச்சு நம்ம சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் மூலமா ஒரு பெற்றோர்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். மாணவர்கள் வந்து ரொம்பவே தெளிவா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு பய உணர்வா ரொம்ப நம்ம காலகட்டத்துல வந்து இவ்வளோ தெளிவாலாம் பேசுவாங்களான்னு சொல்ல முடியாது. பெரும்பான்மை கிடையாது. எல்லாரையும் சொல்ல முடியாது. பெரும்பான்மை வந்து இந்த அளவுக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வோ, ஒரு பேசணுன்ற மாரியோ அப்படிலாம் இல்ல. அதுக்கான இணைய வசதியும் நம்மகிட்ட இல்ல. அதுவும் ஒண்ணு இருக்கு. ஏன்னா, அப்போ நமக்கு எல்லாமே வந்து மனசுல தோன்ற விஷயத்த செய்ய முடியுமா? செய்ய முடியாதா? நடக்குமா? நடக்காதா? அப்படின்ற ஒரு சிந்தனையில அந்த காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒருவேளை நமக்கும் அந்த இணைய செய்தி இருந்தா இன்னும் கொஞ்சம் குழந்தைங்க அந்த ஆச்சரியப்படுற மாரி விஷயங்கள் நம்மளும் செஞ்சிருக்கலாம். ஆனா, இன்னமும் வாய்ப்பு இருக்குது நமக்கு இல்லையா? நம்மளும் அந்த 2K கிட்ஸ தாண்டி தான் வந்துகிட்டு இருக்கோம். அவங்க கிட்ட இருந்து நம்ம நெறைய கத்துக்கிற மாரி தான் இருக்கு. அதனால குழந்தைங்க பேசுறது ரொம்ப அருமையா பேசியிருந்தாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த கோடைக்கால விடுமுறையில விளையாட்டு, மத்த விஷயங்கள்லாம் தாண்டி, அந்த அறிவுபூர்வமா இந்த ஒரு சிந்தனை தூண்டக்கூடிய ஒரு பட்டிமன்றமானது மிக சிறப்பு. இதை ஏற்று நடத்தி சிறந்த உரையாகவும் தலைமை நடத்திய சிவகாமி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பா பேசியிருந்தீங்கம்மா. உங்களுடைய பேச்சு மூச்சு விடாம இருந்துச்சு. நீங்க பேசி முடிக்கும்போது எனக்கே மூச்சு வாங்குற மாரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு அந்த ஒரு தொடர் பேச்சு, அந்த ஒரு ஊக்கமான விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆகவே குழந்தைகளே அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை சரியான முறையில் பயன்படுத்தி, இதைப்போல் நன்முறையில் பேசி வாழுமாறு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு, சிறப்புங்கம்மா. உங்களுடைய பேச்சு ஊக்கமாவும், மாணவர்களை வந்து ஊக்கப்படுத்தும் விதமாகவும் அவர்களை வாழ்த்தி பேசினீர்கள். நீங்கள் சொன்னது போல, இது போல மாணவர்களுக்கு வந்து விடுமுறை காலத்துல ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இது அமைஞ்சிருக்கு அப்படின்னா, அதற்கு நம்ம நீலகண்டன் ஐயாவுக்கு தான் நன்றிய சொல்லணும். சிறார்களுக்கு வந்து தொடர்ந்து அவங்க படிக்கும்போது மட்டுமல்லாம விடுமுறை நாட்கள்லயும் அவங்கள ஊக்கப்படுத்தும் விதமாக அவங்களுக்கு ஏதோ ஒரு நிகழ்வு நம்ம நடத்திக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிற அந்த தொடர் ஆர்வம் தான் வந்து இன்னைக்கு வந்து சிறார் பட்டிமன்றமா வந்திருக்கு. நீங்க சொன்ன மாரி அப்ப நமக்கு இந்த வாய்ப்பு தான் கிடைக்கல. வாய்ப்பு கிடைச்சா நம்மளும் வந்து இந்த மாரி முயற்சி பண்ணியிருக்கலாம். இந்த மாரி நம்மளுடைய கருத்துக்கள வெளிப்படுத்தியிருக்கலாம். அப்ப இருந்த காலகட்டத்துல நமக்கு அந்த வாய்ப்பு தான் இல்ல. நம்ம நினைக்கிறத பேசுறதுக்கோ, இல்ல இது சரியா தப்பான்றத வந்து தீர்மானிக்கிறதுக்கோ நமக்கு முடியல. ஆனா இப்ப உள்ள மாணவர்கள் வந்து தெளிவா இருக்காங்க அவங்களுடைய கருத்துல. உண்டுன்னா உண்டு, இல்லன்னா இல்ல. சரின்னா சரி, தப்புன்னா தப்பு. இதுதான் அப்படின்னு தங்களுடைய கருத்துக்கள வெளிப்படையா சொல்றாங்க. அது இந்த மாரி பட்டிமன்றம் போன்ற தளங்கள்ல வந்து பேசும்போது, நல்லாவே பேசுறாங்க. அவங்களுக்கு சொல்லி தரணும்னு அவசியம் இல்ல. இந்த மாதிரி ஒரு தலைப்பெல்லாம் குடுக்கும் பொழுது, அவங்களுக்கு என்ன கருத்தோ அத வந்து வெளிப்படையா எடுத்து வைக்கிறாங்க. அதே மாதிரி சுனில் பிரசாத், நித்தீஸ்வரன் ஆகட்டும், எதிரணியினர் பேசினத வந்து மறுத்து பேசி, அவங்களுடைய அந்த நடையே வந்து ஒரு பட்டிமன்ற நடையாக சிறப்பாக இருந்தது. எல்லாருக்குமே வந்து பாராட்டுக்கள். சங்கத்தமிழ் சிறார் பூங்கா சார்புல
இதுல கலந்துகிட்ட மாணவர்கள் எல்லாருக்கும் பாராட்டுக்கள். இது போன்று தொடர்ந்து சிறார் பட்டிமன்றங்கள் நடக்கும். அதுல நீங்க தொடர்ந்து கலந்துக்கணும். இன்னும் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள் இருந்தால் அவங்களையும் இதுல பங்கெடுக்க செய்யணும். நீங்க பேசுனதையும் அவங்களுக்கு பார்க்க சொல்லுங்க. இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்பவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம்.